அனைத்து விவசாயிகளுக்கும் வணங்க. இன்னைக்கு நம்ம வந்து சேம்பு விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தோட்டத்துக்கார அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயே இதை எப்படி பயிரிடுறாரு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் சொல்லிடுறேன். பேர் சுப்பிரமணியங்க. எந்த ஊர்னு? டிகே புதூர். சரி. டிகே புதூரில் இது வந்து நல்லா ஒயவு நல்லா ஓட்டணும். ஒயவு ஓட்டிட்டு அதுக்கு மேல் பட்டு நல்லா எருவு போடணும். கோழி சாணி போடலாம், மாட்டு சாணி போடலாம், எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேல் கொண்டு நல்லா கரையை நல்லா மாட்டில் வச்சு ஓட்டி கரையை ஓட்டிட்டு அது சுத்தமாக வாங்கிட்டு பில்லு இல்லாத எல்லாத்தையும் சுத்தமாக ஆகிட்டு அதுக்கு மேல் கொண்டு நம்ம தண்ணி விட்டு வரகைங்க நல்லா ஒரு குறைஞ்சபட்சம் வெட்டி கொட்டியிருந்தோம்னா ஒரு 60 நாள் 70 நாள் கேங்கி மோட்டில் இருக்கணும். மோட்டிலேருந்து அப்புறம் எடுத்து நம்ம கரை ஓட்டி நட்டுட்டோம்னா அது அதுக்காக திருப்பி ஒரு 15 நாள் விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணோம், கரையை உடச்சி மாற்றணும். மாற்றிட்டு அதுக்கு மேல் கொண்டு மருந்து போட்டு கரையை உடச்சி மாற்றிட்டு அதுக்கு மேல் கொண்டு நம்ம தண்ணி வந்து 2 நாளைக்கு ஒரு முறை பாயணும். பாய்ஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம களை வெட்டி பில்லுகளெல்லாம் சுத்தமாக இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மருந்து உரம் நல்லா போட்டு அதுக்கு மேல் பட்டு பூசி ஈசி இறங்கக்கூடாது, நோவு வரக்கூடாது. அது பிரகாரம் பாதுகாப்பு பண்ணிக்கணும். பாதுகாப்பு பண்ணிவிட்டு அதுக்கு மேல் கொண்டு நம்ம நல்லா அந்த பக்கத்து சைடில் வந்து கூறு வரும். மோசி வந்த உடனே அதுக்கு மேல்பட்டு ஆளுங்களை வச்சு மண் வாரி கறியை நல்லா உருவாக்கி போட்டு மருந்து போட்டு உருவாக்கி போட்டு விட்டோம்னா அது பாட்டு 1 விட்டு 1 நாளைக்கு தண்ணி நல்லா பாயணும். நல்லா தண்ணி பாய்ச்சுன்னா நல்லா சேம்பு வரும். நல்லா எவ்வளோ உரம் கொடுக்குறோமோ அவ்வளோ கேங்கி தரமாக வரும். ஆனால் ஒரு முறையில் ரேட்டு போவோம், ஒரு முறை ரேட்டு போகாது. அது எல்லாத்தையும் தான் பார்த்துணும் விவசாயி. அது பிரகாரம் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா தான் நமக்கும் 10 ரூபா கிடைக்கும் விவசாயி. இல்லைன்னா இல்லை ஒரு முறை நம்மளுக்கு சுத்தமாக கிடையாது கூட போயிடும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சேம்பு ரொம்ப டல் ஆயிடுச்சு. அதனால் போயிடுச்சுடானும் விடவும் முடியல. விவசாயி நம்பி போய்க்கிறோம். சரிண்ணா, இது வந்து எத்தனை நாள்ண்ணா பயிர்? இது வந்து கரெக்டாக போகுது. கரெக்டாக 4 மாதத்தில் வெட்டலாம். இல்லை அது தவிர நமக்கு ரேட்டு போகலடானா நம்ம 6 மாதம் வரைக்கும் கூட விட்டுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் விட்டுச்சுனா கூட கேங்க ஒன்றும் பாதார் போகாது. அப்படியே இருக்கும். குறைஞ்சபட்சம் நான் இப்போ கரெக்டாக ஒரு 8 மாதம் 9 மாதம் அது வெட்டி இருக்குது. அதை வர கேங்க தான் நான் வெட்டி கும்பா கொட்டுறேன் நான் நடத்துக்கு. நான் இப்போ விறகுங்கன்னா நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஆமாம், 4 மாதத்தில் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போனோம்னா 4 மாதத்தில் வெட்டி ஓட்டிடணும். 4-5 மாதத்தில் வெட்டி ஓட்டலாம். அப்படி வரைக்கும் போனோம்னா நம்ம 6 மாதம் நெகிரக்கணும் கேங்கி. கொல்லி மேலே மாடுகிட்டு மெரிக்கூடாது, எதுவும் மெரிக்கூடாது. மெரிச்சா அழிக்கிடும் கேங்கி. பாதுகாப்பு பண்ணிக்கணும். தண்ணி கட்டி பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தோம்னா 6 மாதம் வச்சும் கூட கொல்லிலே அப்படியே இருக்கலாம். ஒன்றும் பயிதாவாது, எதுவும் பயிதாவாது. நம்ம பாதுகாப்புல இருக்கணும். அதே போல இப்ப பாத்தீங்கன்னா இந்த கைங்க வந்து அழிக்கிடுதுன்றாங்க. கைங்க அழிக்கிடுதுன்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தகுந்த உரம் கேட்கறோம். கேட்டு போட்டோம்னா அது உரம். இது வரைக்கும் நம்மளது கொல்லிமலை குரம் வச்சுட்டு அதுக்கு வச்சுட்டு அதுக்கு மருந்து பாதுகாப்பு பண்ணணும். சில மண்ணுங்களை வந்து செக்அப் பண்ணி தான் செய்யறான். இது வந்து இந்த கொல்லியில மண்ணு இந்த இது சத்து இல்லை, இதுக்கு ஊறாங்க வச்சு புத்து இது அழுகி போகுதுன்னா நம்ம ரொம்ப ஒரு திட்டமா போடணும். கோழி சாணியெல்லாம் திட்டமா போடணும். ரொம்ப வேக்காடை குத்துச்சுன்னா ரொம்ப அழுகி போயிடும். உரம் அதிகமா கூட அழுகி போயிடும். ஒரு மீடியமா தோட்டத்தை பாதுகாக்கணும். மீடியமா நீங்க இப்ப வந்து இது அறுவடை பண்ணினா எங்கன்னா அறுவடை பண்ணா நான் சென்னை தான் போறேன். சென்னை போறேன். அப்படி கிராகி நாரி இருந்துச்சுன்னா கொல்லிமலை வந்து வாங்கிடுறேன். அதே போல உங்களுக்கு விதைகைங்க வித்தா லாபம் வருமா? வரகைங்க அவ்வளவு ரன் ஆகாது. வரகைங்க வித்தா நம்மளுக்கு லாபம் தான். வரகைங்க வந்து சேல்ஸ் அவ்வளவு போல, உற்பத்தி நிறைய ஆயிடுச்சுனால போக முடியல. ஏன்னா தோட்டத்துக்காரங்களே அவங்களே உற்பத்தி நிறைய பண்ணி இப்ப நான் எனக்கு போனேன்னா இப்போ நான் ஒரு 30 பை நான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறேன். 30 பை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறேன். 30 பை உற்பத்தி பண்ணும்போது நான் எனக்கே என்னுடைய பொருள் என் நிலத்துல வச்சுக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன். மீதியெல்லாம் மார்க்கெட்டுக்கு போவோம். வர ஒண்ணுன்னா கொடுப்பேன். அது விதைனது நீங்க மார்க்கெட்ல என்ன விற்கிறீங்களோ அது ரேட்டு போகுமா இல்ல தனியான விதை? இப்ப வரி கொட்டோம்னா நம்மளுக்கு 1 ரூபாய் கூடுதல் வரும். கிலோ மேல அட்ஜஸ்ட் ஆகும். வரி கொட்டோம்னா அதிகமாகும். வரிக்கு வந்து அவ்வளவு யூஸ் பண்ணது கிடையாது. எல்லாமே அவன் கொல்லியில நம்ம போய் அவ்வளவு பணம் கொடுத்து வாங்க முடியல, நம்ம கொல்லிலேயே நம்ம இடத்துலயே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய உற்பத்தி ஆகிடுச்சு. ஆனா நீங்க விதை கொடுக்கும் போது இங்க இருந்து சென்னைக்கு எடுத்துன்னு போறது காசு பாத்தீங்கன்னா மிச்சமாகும். வரி கொட்டோம்னா மிச்சமாகும். அது ஒரு லாபமா இருக்கும். சரிங்க. ஒரு ஏக்கராக்கு எத்தனை மூட்டை ஆகும் இதுல? ஒரு ஏக்கராக்கு வந்து என் கணக்கு பிரகாரம் ஒரு தோட்டம் நல்லா வெளுவா வந்துச்சுன்னா 100 பை வெட்டணும். 100 பை 100 பை வெட்டணும். 100 பைன்னா அப்போ அது ஒரு பை 10 டன் வெட்டணும். 10 டன். அப்படி இதுவாச்சுன்னா ஏக்கராக்கு 5 டன் வெட்டுறவங்கிறாங்க, 2 டன் வெட்டுறவங்கிறாங்க, 12 டன் வெட்டுறவங்கிறாங்க. அதாவது வளர்ச்சி முறை எப்படி வளர்த்துறோமோ அது பிரகாரம் தான். சரிங்க. வேற எதுனா விவசாயம் பண்றவங்களுக்கு நீங்க சொல்றேன்னு நினைக்கிறீங்களாண்ணா?
வேற விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து சொல்லலாம், அதை பத்தி ஒன்றும் இது இல்லை. இந்த எனக்கு தெரிஞ்சது நான் கேணி எல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணது மினிமம் பண்ணிக்கிறேன், சாப்பாட்டுக்கு இது வரைக்கும் பண்ணிக்கிறேன். இல்லைண்ணா இப்போ விவசாயிகள்லாம் இந்த முறையை பயன்படுத்தினா கொஞ்சம் அதிகமாக விளைச்சல் வரும். அது பிறகு இப்போ என்ன வந்து கேட்டாங்கன்னா இதுக்கு என்ன மருந்து போடணும், அது என்ன போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம். நமக்கு கேட்கலன்னா நம்ம பைப்பு நம்ம லெவலில் நம்ம பசங்களை வச்சு நம்ம லெவலில் தான் போவாங்க. அடுத்தவங்களாண்டெல்லாம் போய் நான் இது செய்ய அது செய்யன்னு சொல்ல முடியாது. சரிண்ணா. அவங்கவுங்க புத்திக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பயிர் வச்சுன்னு போவாங்க. இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமா இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, சேம்பு விவசாயம்? நான் 10 வருஷமா செஞ்சேன். 10 வருஷமா? 10 வருஷமா செஞ்சேன். 10 வருஷத்துக்கு சேம்பு கேணி தான் பண்ணிக்கிறேன். வீட்டு சாப்பாட்டுக்கு சாப்பாடு கேணி வந்து அநேகமாக நான் கம்மியாக தான் பண்ணுவேன். கைனி இது எல்லாமே இந்த சேம்பு தான். சேம்பு தான் நமக்கு ஒரு 10 ஏக்கரா இருக்கு, அது வரைக்கும் சேம்பு மாற்றி பண்ணிக்க. சரிண்ணா. நான் இப்போ சேம்புல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐகிச்சு நிறைய இந்த முறை நிறைய ஐகி போச்சு, நிறைய ரேட்டு போல ரேட்டு கம்மியாக இந்த அதாவது இது வந்து ரேட்டு வந்து எப்படி போகும்னு சொல்ல முடியாது. தூக்கிடும், திருப்பி இறங்கும், திருப்பி தூக்கிடும். அதாவது மாஜில் நிறைய வந்துச்சுன்னா வெள்ளாம நிறைய ஊர் மேலே உரிச்சு ஆகி போச்சுன்னா ரேட்டு எடுக்கலன்னா கிலோ 10 ரூபாய்க்கும் போது நான் 75 ரூபாய் வரைக்கும் ஓட்டிக்கிறேன். கிலோ ஒரு கிலோ 75 ரூபாய் வரைக்கும் ஓட்டிக்கிறேன். இதே மண்ணில் 75 ரூபாய்க்கு ஓட்டிக்கிறேன். ஆனால் இப்போ வந்து 15 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபாய், 25, 9 ரூபாய்க்கு கொடுக்க இங்கே ஓட்டிக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்து தான் வரணும். லாபம் நஷ்டம் நம்ம வந்து விலை போதுன்னு வெட்டிடுறோம். வெட்டிட்டு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. அந்த கைங்க அப்படியே நம்ம சேமிச்சு வச்சு அதுக்கு அதாவது பிஞ்சு கைங்க சேமிச்சு வைக்க முடியாது. ஆனா கலர் மாறி போயிடும். கலர் மாறிச்சுனா நமக்கு ரேட் அங்க போகாது. ரேட்டு கலரும் போயிடுச்சுனா இது வரைக்கும் இங்கே தான் போவோம், யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த தாளுடைய பசுமை அப்படியே போச்சுனா நான் 1 ரூபாய் கூடுதல் வைக்கும். மார்க்கெட்டில் வந்து விவசாயத்தை தான் எடுப்பான். அதுவும் போக ஒரு கருப்பு மண்ணில் இருந்தால் கேங்கி 1 ரூபாய் கம்மியாக போவோம். இந்த செங்கட்டு மண்ணில் வந்து கேங்கி 1 ரூபாய் அதிகமாக போகும். அது மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விலை. சரி. வேற என்ன நீங்க எதுனா சொல்ல? நாங்கள் ஏதோ விவசாயம் இதுதான் இருக்குது. அது நீங்க பக்கத்து ஏரியால இருந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு சரி. சரி, தேங்க்ஸ்.